ஜான் போஸ்கோ பிரகாஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு இன்றைக்கு திண்டுக்கல் நகரில் நடைபெறுகிறது. ஆண்டு பொதுக்குழுவில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசிற்கு அனுப்பப்பட உள்ளது. குறிப்பாக கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற ஊராட்சி செயலர்கள் 2018 முதல் காலமுறை ஊதியத்தில் பணிபெறுகின்றோம். பதிவுறு எழுத்தர் நிலையிலே நாங்கள் ஊதியம் வாங்குகிறோம். எங்களுக்கு பதிவுறு எழுத்தருக்கான அனைத்து சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும். 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் பணிமுடித்த ஊராட்சி செயலர்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை, தேக்க நிலை ஊதியம் வழங்கிட வேண்டும். கிராம ஊராட்சிகளிலே அந்த ஊதியம் பெறும் நடைமுறையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல் அலுவலர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதில் சில தடுமாற்றங்கள் இருக்கின்றன. எனவே ஊதியம் பெறும் வகையில் 1ஆம் தேதி ஊதியம் பெறும் வகையில் ஊதியம் வழங்குகின்ற அந்த கணக்குகளை மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலர் இணைந்து இயக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். பிற மாநிலங்களில் இருப்பதை போன்று ஊராட்சி செயலர்களுக்கு செயல் அலுவலர் பதவியை தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையும், எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தை இணைக்க வேண்டும். பல்வேறு இயக்க நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக இணைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே தமிழக அரசு பணியாளருக்கு எங்களுடைய ஊதியம் வாங்க வேற யாரும் இல்லை. எங்களுடைய ஊதியம் எங்கு அனுமதிக்கப்படுகிறதோ அதை போன்று பதிவுறு எழுத்தர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைத்திட வேண்டும். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 6000 பேர் 7000 பேர் இன்னும் சில ஆண்டுகள் ஓய்வு பெற இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது தவிர எங்களோடு கூட்டமைப்பில் இருக்கின்ற எங்களுடைய OHD இயக்குபவர்கள், தூய்மை காவலர்கள், மக்கள் நல பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் சலுகைகளை வழங்கிட வேண்டும். மிக மிக முக்கியமாக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்த வேண்டும். இதை நாங்கள் முழுமையாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஏற்று செய்ய வேண்டும் என இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ கடந்த 4.5 ஆண்டுகளாகவே உங்களோட பல்வேறு கோரிக்கைகளுக்காக நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த போராட்டங்கள் வாயிலாக அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே